10 டேஸ்ல பிராத்மிக் எக்ஸாம்க்காக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அதுல டே 9க்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 1 கொஸ்டின் ஆன்சர்ஸ் அந்த செக்ஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 1ஓட ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த ஆன்சர்ஸ் டு த கொஸ்டின்ஸ் இன் ஒன் சென்டென்ஸ் ஈச். அதாவது ஒரு கொஸ்டின் குடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ்ல எழுதணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராத்மிக் புக்ல பாக் 1 அதாவது பார்ட் 1 போதினி அப்படிங்கிற பார்ட்டு கீழ இருக்க லெசன்ஸ்ல தான் இருக்கும். அதுல தான் இப்ப நம்ம ஒவ்வொரு லெசனா பார்க்க போறோம். அதுல டோட்டலா 20 லெசன்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு லெசன்லயும் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒண்ணொண்ணா. வாங்க பார்க்கலாம். லெசன் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யह क्या है? யஹ் அப்படின்னா இது, क्या है அப்படின்னா என்னது? இது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா யஹ் கலம் ஹே. கலம் அப்படின்னா பென். யஹ் கலம் ஹே அப்படின்னா இது பேனா. இப்ப கொஸ்டின் என்ன? "யஹ் ஹே" அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல "க்யா" அப்படிங்கிறது வேர்டுக்கு பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆன்சர்ல கலம் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஸோ ஆன்சர் வந்து கலம் ஹே. இந்த கொஸ்டின்ல இருக்க "க்யா" அப்படிங்கிறது வந்து ரெட்ல குடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதில் இந்த ஆன்சர்ல இருக்க கலம் அப்படிங்கிறது வந்து கிரீன்ல இருக்கு. அத எழுதினீங்கன்னா போதும். செகண்ட் கொஸ்டின். "வஹ் ஹே?" வஹ் அப்படின்னா அது, ஹே அப்படின்னா என்னது, அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் வஹ் மேஸ் ஹே. மேஸ் அப்படின்னா டேபிள், மேசை. அது மேசை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொஸ்டின் பாத்தீங்கன்னா வஹ் கியா ஹே? ஆன்சர் வஹ் மேஸ் ஹே. கியாக்கு பதில் மேஸ் அப்படிங்கறத எழுதுனா போதும். தேர்ட் கொஸ்டின். கியா வஹ் மேஸ் ஹே? அப்படின்னா என்ன அது மேஜையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஹா, எஸ், வஹ் மேஸ் ஹே. அது மேசை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "கியா வஹ் மேஸ் ஹே?" இதுல "கியா" அப்படிங்கிறதுக்கு பதில் நம்ம ஆன்சர்ல வந்து "ஹாं" அப்படிங்கிறத எழுதுனா போதும். "ஹாं வஹ் மேஸ் ஹே." அப்புறம் மித்தத கொஸ்டின்ல இருக்க மாரியே எழுதிரலாம். லெசன் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். "ஹாத் में क्या है?" ஹாத் அப்படின்னா ஹேண்ட், கை. ஹாத் में அப்படின்னா கையில். கியான்னா என்ன? ஹேன்னா இருக்கிறது. ஹாத் में क्या हैன்னா கையில் என்ன இருக்கிறது? हाथ में कलम है. கலம் அப்படின்னா பென், பேனா. हाथ में அப்படின்னா கையில். கலம் அப்படின்னா பென், பேனா. ஹே அப்படின்னா இருக்கிறது. हाथ में कलम है கையில் பேனா இருக்கிறது. இதுல கொஸ்டின் பாத்தீங்கன்னா हाथ में क्या है? ஆன்சர் हाथ में कलम है. கொஸ்டின்ல இருக்க கியாக்கு பதில் ஆன்சர்ல வந்து கலம்னு எழுதுனா போதும். செகண்ட் கொஸ்டின். दीवार पर क्या है? தீவார் அப்படின்னா வால், சுவர். தீவார் பர் அப்படின்னா சுவர் மீது. கியா என்ன? ஹே இருக்கிறது. சுவர் மீது என்ன இருக்கிறது? ஆன்சர் தீவார் பர் கடி ஹே. கடி அப்படின்னா கிளாக், கடிகாரம். தீவார் பர் சுவர் மீது கடி, கிளாக் இருக்கிறது, கடிகாரம் இருக்கிறது. கொஸ்டின் பாத்தீங்கன்னா தீவார் பர் கியா ஹே? ஆன்சர் தீவார் பர் கடி ஹே. கொஸ்டின்ல இருக்க கியாக்கு பதில் ஆன்சர்ல கடி அப்படிங்கறத எழுதுனா போதும். क्वेश्चन 3 मेज और कुर्सी कहाँ है? மேஸ்னா மேசை, और அப்படின்னா அண்ட், குர்சி அப்படின்னா சேர், நாற்காலி. கஹா அப்படின்னா வேர், எங்கே. ஹே அப்படின்னா இருக்கின்றன. மேஸ் और குர்சி மேசை மற்றும் நாற்காலி, டேபிள் அண்ட் சேர். கஹா எங்கே, கஹா ஹே அப்படின்னா எங்கே இருக்கின்றன. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மேஸ் और குர்சி ஜமீன் பர் ஹே. ஜமீன் அப்படின்னா ஃப்ளோர், தரை. ஜமீன் பர் அப்படின்னா தரை மீது. மேஸ் और குர்சி மேஜை மற்றும் நாற்காலி. ஜமீன் பர் ஹே தரை மீது இருக்கின்றன. மேஸ் और குர்சி ஜமீன் பர் ஹே மேசை மற்றும் நாற்காலி தரை மீது இருக்கின்றன. மேஸ் और குர்சி கஹாं ஹே அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வந்து மேஸ் और குர்சி ஜமீன் பர் ஹே. இதுல கொஸ்டின்ல இருக்க கஹாக்கு பதில் ஆன்சர்ல ஜமீன் பர் அப்படின்னு எழுதினா போதும். லெசன் 3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கமலா கஹாं ஹே? கமலா
கஹா அப்படின்னா வேர் எங்கே, ஹே அப்படின்னா இருக்கிறாள். கமலா எங்கே இருக்கிறாள்? கமலா மைதான் மே ஹே. கமலா மைதான் அப்படின்னா மைதானம் பிளே கிரவுண்ட். மைதான் மே அப்படின்னா பிளே கிரவுண்ட்ல இருக்கிறாள். கமலா பிளே கிரவுண்டில் இருக்கிறாள். கமலா கஹா ஹே அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வந்து கமலா மைதான் மே ஹே. இதுல கொஸ்டின்ல இருக்க கஹாக்கு பதில் ஆன்சர்ல மைதான் மேன்னு எழுதுனா போதும். செகண்ட் கொஸ்டின் காய் கஹா ஹே. காய் அப்படின்னா கவ், பசு, கஹா அப்படின்னா வேர் எங்கே, ஹே அப்படின்னா இருக்கிறது. பசு எங்கே இருக்கிறது? ஆன்சர் காய் யஹா ஹே. யஹா அப்படின்னா ஹியர் எங்கே. காய் பசு யஹா இங்கே, ஹே இருக்கிறது. பசு இங்கே இருக்கிறது. காய் கஹா ஹே அப்படிங்கிற கொஸ்டின் காய் யஹா ஹே அப்படிங்கிறது ஆன்சர். இதுல கஹாங்கு பதில் யஹா அப்படிங்கிற வந்து ஆன்சர்ல எழுதணும். தேர்ட் கொஸ்டின் குத்தா கஹா ஹே. குத்தா அப்படின்னா டாக் நாய், கஹா அப்படின்னா வேர் எங்கே, ஹே அப்படின்னா இருக்கிறது. நாய் எங்கே இருக்கிறது? குத்தா வஹா ஹே. வஹா அப்படின்னா தேர் அங்கே. குத்தா அப்படின்னா டாக் நாய், வஹா அப்படின்னா தேர் அங்கே, ஹேனா இருக்கிறது. குத்தா வஹா ஹே நாய் அங்கே இருக்கிறது. இதுல கொஸ்டின் பாத்தீங்கன்னா குத்தா கஹா ஹே, ஆன்சர் குத்தா வஹா ஹே. இதுல கொஸ்டின்ல இருக்க கஹாக்கு பதில் ஆன்சர்ல வஹா அப்படிங்கறத எழுதுனா போதும். லெசன் 4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தும் கௌன் ஹோ. தும் அப்படின்னா நீ, கௌன் ஹோ அப்படின்னா யார் அப்படின்னு கேக்குறாங்க. நீ யார்? மே லட்கா ஹூ. லட்கா அப்படின்னா பையன். மே லட்கா ஹூ அப்படின்னா மே அப்படின்னா நான், லட்கா அப்படின்னா பையன். மே லட்கா ஹூ அப்படின்னா நான் பையன். தும் கௌன் ஹோ அப்படிங்கிற வந்து கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மே லட்கா ஹூ. செகண்ட் கொஸ்டின் ஆப் கௌன் ஹே. ஆப் அப்படின்னா நீங்கள், கௌன் ஹே அப்படின்னா யார், நீங்கள் யார்? மே கோபால் ஹூ. மே அப்படின்னா நான், கோபால் ஹூ அப்படின்னா நான் கோபால் அப்படின்னு அர்த்தம். மே கோபால் ஹூ, நான் கோபால். ஆப் கௌன் ஹே அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா மே கோபால் ஹூ. தேர்ட் கொஸ்டின் क्या आप वकील है? क्या என்ன, ஆப் நீங்கள், வக்கீல் ஹே அப்படி கொஸ்டின் மார்க் கேட்டனால அது கொஸ்டின் மாதிரி கேட்கணும். என்ன நீங்கள் வக்கீலா அப்படின்னு கேட்கிறோம். நஹி மே வக்கீல் நஹி ஹூ. நஹி அப்படின்னா இல்லை, மே நான், வக்கீல், நஹி ஹூ அப்படின்னா இல்லை. இல்லை நான் வக்கீல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நஹி மே வக்கீல் நஹி ஹூ. கொஸ்டின் பாத்தீங்கன்னா கியா ஆப் வக்கீல் ஹே, ஆன்சர் வந்து நஹி, மே வக்கீல் நஹி ஹூ அப்படின்னு எழுதணும். लेसन 5 फर्स्ट क्वेश्चन सुधा देखो मेज पर क्या है. सुधा देखो ना பாரு, மேஸ் பர் क्या है. மேஸ் பர் மேஜை மீது क्या என்ன, ஹே இருக்கிறது. சுதா பாரு மேஜையின் மீது என்ன இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. மேஸ் பர் அக்பார் ஹே. மேஸ் பர் மேஜை மீது, அக்பார் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள், ஹே இருக்கிறது. மேஜை மீது நியூஸ் பேப்பர் இருக்கிறது. சுதா தேக்கோ மேஸ் பர் கியா ஹே அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா மேஸ் பர் அக்பார் ஹே. இதுல கொஸ்டின்ல இருக்க கியாக்கு பதில் ஆன்சர்ல அக்பார் அப்படின்னு எழுதணும். செகண்ட் கொஸ்டின் சுதா தேக்கோ வஹா கௌன் ஹே. சுதா தேக்கோ அப்படின்னா பாரு, வஹா அப்படின்னா அங்கே, கௌன் ஹே அப்படின்னா யாரு. சுதா பாரு அங்கே யார் அப்படின்னு கேக்குறாங்க. வஹா ரவி ஹே. வஹா அப்படின்னா அங்கே, ரவி ஹே அப்படின்னா ரவி அங்கே ரவி இருக்கிறார். சுதா தேக்கோ வஹா கௌன் ஹே அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா வஹா ரவி ஹே. ஸோ கொஸ்டின்ல இருக்க கௌனுக்கு பதில் ஆன்சர்ல ரவிங்கிறது வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது வஹா ரவி ஹே அப்படிங்கிற மட்டும் எழுதுனா போதும். தேர்ட் கொஸ்டின் மேஸ் பர் கியா ஹே. மேசை மீது கியா அப்படின்னா என்ன இருக்கிறது. மேஸ் பர் அக்பார் ஹே. மேஜை மீது அக்பார் அப்படின்னா நியூஸ் பேப்பர் செய்தித்தாள், ஹே இருக்கிறது. மேஜை மீது செய்தித்தாள் இருக்கிறது. மேஸ் பர் கியா ஹே அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வந்து மேஸ் பர் அக்பார் ஹே. இதுல கொஸ்டின்ல இருக்க கியாக்கு பதில் ஆன்சர்ல அக்பார்னு எழுதுனா போதும். லெசன் 6 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூபால் கியா காத்தா ஹே. பூபால்
क्या என்ன खाता है சாப்பிடுகிறான். பூபால் என்ன சாப்பிடுகிறான்? பூபால் ஆம் खाता है. ஆம் அப்படின்னா மேங்கோ மாம்பழம். பூபால் மாம்பழம் சாப்பிடுகிறான். பூபால் क्या खाता है அப்படிங்கிற கொஸ்டின். பூபால் ஆம் खाता है அப்படிங்கிறது ஆன்சர். இதுல கொஸ்டின்ல இருக்க கியாக்கு பதில் ஆன்சர்ல ஆம் அப்படிங்கறத எழுதுனா போதும். सेकंड क्वेश्चन, रवि और करीम कहाँ खेलते हैं? ரவி और அப்படின்னா அண்ட் கரீம் ரவி அண்ட் கரீம் ரவி மற்றும் கரீம் கஹா எங்கே கேல்தே ஹே அப்படின்னா விளையாடுகிறார்கள். ரவி மற்றும் கரீம் எங்கே விளையாடுகிறார்கள் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைதான் மே. மைதான் அப்படின்னா மைதானம் பிளே கிரவுண்ட்ல. ரவி और கரீம் ரவி அண்ட் கரீம் பிளே கிரவுண்ட்ல கேல்தே ஹே விளையாடுகிறார்கள். रवि और करीम कहाँ खेलते हैं அப்படிங்கிற கொஸ்டின். ரவி और கரீம் மைதான் மே கேல்தே ஹேங்கிறது ஆன்சர். அப்ப கொஸ்டின்ல இருக்க கஹாக்கு பதில் ஆன்சர்ல மைதான் மே அப்படின்னு எழுதுனா போதும். தேர்ட் கொஸ்டின், பிதாஜி கஹாं ஜாத்தே ஹே? பிதாஜி அப்படின்னா ஃபாதர் அப்பா, கஹாं அப்படின்னா எங்கே, வேர், ஜாத்தே ஹே அப்படின்னா செல்கிறார். அப்பா எங்கே செல்கிறார், தந்தை எங்கே செல்கிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிதாஜி பெங்களூரு ஜாத்தே ஹே. பெங்களூரு அப்படின்னா பெங்களூரு, பிதாஜி பெங்களூரு ஜாத்தே ஹே செல்கிறார். பிதாஜி கஹாं ஜாத்தே ஹே அப்படிங்கிற கொஸ்டின். பிதாஜி பெங்களூரு ஜாத்தே ஹேங்கிறது ஆன்சர். இதுல கொஸ்டின்ல இருக்க கஹாங்க்கு பதில் ஆன்சர்ல பெங்களூரு அப்படிங்கறத எழுதுனா போதும். लेसन 7 फर्स्ट क्वेश्चन, लता तुम यहाँ क्या करती हो? லதா தும் அப்படின்னா நீ, யஹா ஹியர் இங்கே, கியா கர்த்தி ஹோ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேக்குறாங்க. மே யஹா படுத்தி ஹூ, மேனா நான், யஹான்னா இங்கே, ஹியர் படுத்தி ஹூ அப்படின்னா படிக்கிறேன். மே யஹா படுத்தி ஹூ நான் இங்கே படிக்கிறேன். லதா தும் யஹா கியா கர்த்தி ஹோ அப்படிங்கிற கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மே யஹா படுத்தி ஹூ. सेकंड क्वेश्चन, गाय क्या पीती है? காய்னா கவ் பசு, கியா அப்படின்னா என்ன, பீத்தி ஹே அப்படின்னா குடிக்கிறது. பசு என்ன குடிக்கிறது? காய் பானி பீத்தி ஹே. ஆன்சர் பாத்தீங்கன்னா பானி. பானினா தண்ணீர் வாட்டர். காய் பசு, பானி தண்ணீர், பீத்தி ஹே குடிக்கிறது. பசு தண்ணீர் குடிக்கிறது. क्वेश्चन பாத்தீங்கன்னா गाय क्या पीती है? ஆன்சர் गाय पानी पीती है. क्वेश्चन இருக்க क्याக்கு பதில் ஆன்சர்ல பானி அப்படிங்கறத எழுதணும். தேர்ட் क्वेश्चन, कुत्ता क्या खाता है? குத்தானா டாக் நாய், கியானா என்னது, காத்தா ஹே அப்படின்னா சாப்பிடுகிறது. நாய் என்ன சாப்பிடுகிறது? குத்தா பாத் காத்தா ஹே. பாத் அப்படின்னா குக்குட் ரைஸ் சமைத்த சாதம். குத்தா அப்படின்னா நாய், பாத் அப்படின்னா சமைத்த சாதம், காத்தா ஹேன்னா சாப்பிடுகிறது. நாய் சமைத்த சாதம் சாப்பிடுகிறது. குத்தா கியா காத்தா ஹே அப்படிங்கிற கொஸ்டின். குத்தா பாத் காத்தா ஹேங்கிறது ஆன்சர். இதுல கொஸ்டின்ல இருக்க கியாக்கு பதில் ஆன்சர்ல பாத் அப்படிங்கறத எழுதுனா போதும். लेसन 8 फर्स्ट क्वेश्चन, दिनेश कहाँ से कलम लाता है? தினேஷ் கஹா சே, கஹான்னா எங்கே, கஹா சே அப்படின்னா எங்கிருந்து, கலம் அப்படின்னா பென் பேனா, லாத்தா ஹே அப்படின்னா கொண்டு வருகிறான். தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹே? தினேஷ் எங்கிருந்து பேனா கொண்டு வருகிறான்? தினேஷ் பாஜார் சே கலம் லாத்தா ஹே. தினேஷ் பாஜார்னா மார்க்கெட் சந்தை, பாஜார் சே அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து சந்தையில இருந்து, கலம்னா பென் பேனா, லாத்தா ஹே அப்படின்னா கொண்டு வருகிறான். தினேஷ் பாஜார் சே கலம் லாத்தா ஹே அப்படின்னா தினேஷ் சந்தையிலிருந்து பேனா கொண்டு வருகிறான். இதுல கொஸ்டின் பாத்தீங்கன்னா தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹே? தினேஷ் பாஜார் சே கலம் லாத்தா ஹே. இல்ல கொஸ்டின்ல இருக்க கஹாக்கு பதில் ஆன்சர்ல பாஜார் அப்படிங்கறது எழுதணும். செகண்ட் கொஸ்டின், விஜய் கியா காத்தா ஹே? விஜய் கியானா என்ன, காத்தா ஹேனா சாப்பிடுகிறான். விஜய் என்ன சாப்பிடுகிறான்? விஜய் சேப் காத்தா ஹே. சேப் அப்படின்னா ஆப்பிள் ஆப்பிள். காத்தா ஹே அப்படின்னா சாப்பிடுகிறான். விஜய் ஆப்பிள் சாப்பிடுகிறான். விஜய்
கியா காத்தா ஹே அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, விஜய் சேப் காத்தா ஹே. இதுல கொஸ்டின்ல இருக்க கியாக்கு பதில் ஆன்சர்ல சேப் அப்படிங்கிறத எழுதணும். 3rd கொஸ்டின். வனஜா தும் கஹாம் பढ़ती हो? வனஜா தும் அப்படின்னா நீ, கஹான்னா எங்கே, வேர், பढ़ती होன்னா படிக்கிறாய். வனஜா நீ எங்கே படிக்கிறாய்? வனஜா தும் கஹாம் பढ़ती हो அப்படின்னா, வனஜா நீ எங்கே படிக்கிறாய்? मैं गांधी स्कूल में पढ़ती हूँ. நான் காந்தி ஸ்கூல், அப்படின்னா காந்தி ஸ்கூல்ல, படுத்தி ஹூ அப்படின்னா படிக்கிறேன். நான் காந்தி ஸ்கூலில் படிக்கிறேன். வனஜா தும் கஹாம் படுத்தி ஹோ அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மே காந்தி ஸ்கூல் மே படுத்தி ஹூ. நெக்ஸ்ட் லெசன் 9. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஷேகர் கா கர் கஹா ஹே? கர் அப்படின்னா வீடு. ஷேகர் கா கர் அப்படின்னா ஷேகருடைய வீடு. கஹா அப்படின்னா எங்கே, ஹேன இருக்கிறது. ஷேகர் கா கர் ஷேகருடைய வீடு. கஹா ஹே எங்கே இருக்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஷேகர் கா கர் ஷெஹர் மே ஹே. ஷெஹர் அப்படின்னா சிட்டி நகரம். ஷெஹர் மே அப்படின்னா சிட்டியில் நகரத்தில். ஷேகர் கா கர் ஷேகருடைய வீடு ஷெஹர் மே நகரத்தில் இருக்கிறது. ஹேன்னா இருக்கிறது. ஷேகர் கா கர் கஹா ஹே அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஷேகர் கா கர் ஷெஹர் மே ஹே. இதுல கொஸ்டின்ல இருக்க காஹாக்கு பதில் ஷெஹர் மே அப்படிங்கிற ரீப்ளேஸ் பண்ணா போதும் ஆன்சர்ல. सेकंड क्वेश्चन. शेखर का स्कूल कहाँ है? शेखर का स्कूल शेखरुடைய ஸ்கூல் கஹானா வேர் எங்கே, ஹேனா இருக்கிறது. ஷேகருடைய ஸ்கூல் எங்கே இருக்கிறது. ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மே ஹே. இந்திரா நகரில் இருக்கிறது. ஷேகருடைய ஸ்கூல் இந்திரா நகரில் இருக்கிறது. ஷேகர் கா ஸ்கூல் கஹா ஹே அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மே ஹே. இல்ல கஹா அப்படிங்கிற பதில் ஆன்சர்ல இந்திரா நகர் மே அப்படின்னு எழுதினா போதும். தேர்ட் கொஸ்டின். பாக் மே கோன் ஹே? பாக் அப்படின்னா கார்டன் தோட்டம். பாக் மே தோட்டத்தில், கோன் ஹே யார் இருக்கிறார்கள். பாக் மே ஸ்கூல் கே லட்கே ஹே. லட்கே அப்படின்னா சில்ட்ரன் குழந்தைகள். ஸ்கூல் கே லட்கே அப்படின்னா பள்ளி குழந்தைகள். பாக் மே தோட்டத்தில், ஸ்கூல் கே லட்கே பள்ளி குழந்தைகள், ஹே இருக்கிறார்கள். இதுல கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பாக் மே கோன் ஹே. ஆன்சர் பாக் மே ஸ்கூல் கே லட்கே ஹே. கொஸ்டின்ல இருக்க கோனுக்கு பதில் ஸ்கூல் கே லட்கே அப்படிங்கறத எழுதணும். லெசன் 10. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். துமாரா நாம் கியா ஹே? துமாரா அப்படின்னா உன்னுடைய, நாம் அப்படின்னா பெயர், கியா ஹே அப்படின்னா என்னதுன்னு கேக்குறாங்க. உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் மேரா நாம் தினேஷ் ஹே. மேரா அப்படின்னா என்னுடைய, நாம் அப்படின்னா பெயர், தினேஷ் அப்படின்னு சொல்றோம். மேரா நாம் தினேஷ் ஹே. துமாரா நாம் கியா ஹே அப்படிங்கிறது கொஸ்டின். இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேரா நாம் தினேஷ் ஹே அப்படின்னு சொல்லணும். செகண்ட் கொஸ்டின். காடி கஹா சே ஆத்தி ஹே? காடி அப்படின்னா வண்டி, கஹா அப்படின்னா எங்கே, வேர், கஹா சே அப்படின்னா எங்கிருந்து, ஆத்தி ஹே அப்படின்னா வருகிறது, வண்டி எங்கிருந்து வருகிறது. காடி கஹா சே ஆத்தி ஹேன்னா வண்டி எங்கிருந்து வருகிறது. காடி பாஜார் சே ஆத்தி ஹே. பாஜார் அப்படின்னா மார்க்கெட் சந்தை. பாஜார் சே அப்படின்னா சந்தையிலிருந்து, மார்க்கெட்டிலிருந்து. காடி வண்டி, பாஜார் சே சந்தையிலிருந்து, ஆத்தி ஹே வருகிறது. காடி பாஜார் சே ஆத்தி ஹே வண்டி சந்தையிலிருந்து வருகிறது. காடி கஹா சே ஆத்தி ஹே அப்படிங்கிறது கொஸ்டின். காடி பாஜார் சே ஆத்தி ஹே அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ கொஸ்டின்ல இருக்க கஹாக்கு பதில் பாஜார் அப்படிங்கிறது வந்து ஆன்சர்ல நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். தேர்ட் கொஸ்டின். மைதான் கஹா ஹே? மைதான் அப்படின்னா பிளே கிரவுண்ட். கஹா அப்படின்னா வேர் எங்கே. ஹேன்னா இருக்கிறது. பிளே கிரவுண்ட் எங்கே இருக்கிறது. மைதான் கஹா ஹே அப்படின்னா பிளே கிரவுண்ட் எங்கே இருக்கிறது. ஆன்சர் மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹே. பாஸ் அப்படின்னா நியர் அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில், அருகில். ஸ்கூல் கே பாஸ் அப்படின்னா ஸ்கூலுக்கு அருகில். மைதான் பிளே கிரவுண்ட், ஸ்கூல் கே பாஸ் ஸ்கூலுக்கு அருகில், ஹே இருக்கிறது. பிளே கிரவுண்ட் ஸ்கூலுக்கு அருகில் இருக்கிறது. மைதான் கஹா ஹே அப்படிங்கிற கொஸ்டின்
மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹே அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதில் கொஸ்டின்ல இருக்க காஹாக்கு பதில் ஸ்கூல் கே பாஸ் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். லெசன் 11 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் मंदिर के पीछे क्या है? मंदिर அப்படின்னா டெம்பிள், பீச்சே அப்படின்னா பேக் சைட். மந்திர் கே பீச்சே அப்படின்னா டெம்பிளுக்கு பேக் சைட். கியா என்ன, ஹே இருக்கிறது. மந்திர் கே பீச்சே கோயிலுக்கு பேக் சைட்ல என்ன இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஏக் தாலாப், தாலாப் அப்படின்னா பாண்ட். ஏக் தாலாப் அப்படின்னா ஒரு பாண்ட். பாண்ட் அப்படின்னா குளம். மந்திர் கே பீச்சே கோயிலுக்கு பின்னால் ஏக் தாலாப் ஒரு குளம் ஹே இருக்கிறது. மந்திர் கே பீச்சே ஏக் தாலாப் ஹே கோயிலுக்கு பின்னால் ஒரு குளம் இருக்கிறது. இப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா மந்திர் கே பீச்சே கியா ஹே? ஆன்சர் மந்திர் கே பீச்சே ஏக் தாலாப் ஹே. கியாக்கு பதில் ஏக் தாலாப் அப்படிங்கிறது வந்து எழுதணும். செகண்ட் கொஸ்டின் रेलगाड़ी के आगे क्या है? रेलगाड़ी அப்படின்னா ட்ரெயின். रेलगाड़ी के आगे அப்படின்னா ட்ரெயினுடைய ஃப்ரண்ட்ல கியா என்ன, ஹே இருக்கிறது. ட்ரெயினுடைய ஃப்ரண்ட்ல என்ன இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. रेलगाड़ी के आगे इंजन है. இன்ஜின் இருக்கும். ட்ரெயினுடைய ஃப்ரண்ட்ல இன்ஜின் இருக்கும். रेलगाड़ी के आगे ட்ரெயினுடைய ஃப்ரண்ட்ல இன்ஜின் ஹே இருக்கிறது. रेलगाड़ी के आगे क्या है அப்படிங்கிறது கொஸ்டின். रेलगाड़ी के आगे इंजन है அப்படிங்கிறது ஆன்சர். இதுல क्या அப்படிங்கிறதுக்கு பதில் இன்ஜின் அப்படிங்கிறத எழுதணும். थर्ड क्वेश्चन क्या आप शक्कर के बिना कॉफी पीते हैं? क्या என்ன आप நீங்கள் ஷக்கர் கே பினா அப்படின்னா சுகர் இல்லாமல், காஃபி அப்படின்னா காஃபி, பீத்தே ஹே குடிக்கிறீர்கள். என்ன நீங்கள் சுகர் இல்லாமல் காஃபி குடிக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. நஹி மே ஷக்கர் கே பினா காஃபி நஹி பீத்தா. நஹி அப்படின்னா இல்லை, மே நான், ஷக்கர் கே பினா சுகர் இல்லாமல், காஃபி நஹி பீத்தா குடிப்பதில்லை. क्या आप शक्कर के बिना कॉफी पीते हैं? नहीं मैं शक्कर के बिना காஃபி நஹி பீத்தா. ஸோ கொஸ்டின்ல இருக்க கியாக்கு பதில் நம்ம நஹி அப்படிங்கிறது எழுதணும். அப்புறம் கொஸ்டின்ல ஆப் வந்திருக்கனால அவங்க வந்து கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பண்ணும்போது நான் பண்றனால ஆப்புக்கு பதில் இங்க மே அப்படின்னு எழுதுறோம் ஆன்சர்ல. அதே மாதிரி கடைசியில பீத்தே ஹே அப்படிங்கறதுக்கு பதில் நஹி பீத்தா அப்படிங்கறத வந்து எழுதணும். லெசன் 12 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் आज कौन सा दिन है? आज அப்படின்னா டுடே இன்று, कौन सा दिन அப்படின்னா என்ன நாள், இன்று என்ன நாள் அப்படின்னு கேக்குறாங்க. ஆஜ் இன்று, शनिवार है शनिवार அப்படின்னா சாட்டர்டே. आज कौन सा दिन है அப்படிங்கிறது கொஸ்டின், आज शनिवार है அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ கொஸ்டின்ல இருக்க कौन सा दिनக்கு பதில் शनिवार அப்படின்னு ஆன்சர்ல எழுதணும். செகண்ட் கொஸ்டின் कल कौन सा दिन है? கல் அப்படின்னா நாளை, கौन-सा दिन அப்படின்னா என்ன நாள் அப்படின்னு கேக்குறாங்க. கல் நாளை, இத்வார் ஹே இத்வார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. கல் कौन-सा दिन है? கல் இத்வார் ஹே. இதுல கொஸ்டின்ல இருக்க कौन-सा दिनக்கு பதில் இத்வார் அப்படிங்கறது வந்து ஆன்சர்ல எழுதணும். தேர்ட் கொஸ்டின் शाम को तुम क्या करोगे? शाम को அப்படின்னா மாலையில், தும் நீ, क्या करोगे அப்படின்னா என்ன செய்வாய் அப்படின்னு கேக்குறாங்க. शाम को मैं मंदिर जाऊंगा. शाम को அப்படின்னா மாலையில், மே நான், மந்திர் அப்படின்னா டெம்பிள் கோயில், ஜாவுங்கா அப்படின்னா செல்வேன். மாலையில் நான் கோயிலுக்கு செல்வேன். கொஸ்டின் பாத்தீங்கன்னா शाम को तुम क्या करोगे? ஆன்சர் வந்து शाम को मैं मंदिर जाऊंगा. ஸோ கொஸ்டின்ல இருக்க तुम क्या करोगेக்கு பதில் ஆன்சர்ல मैं मंदिर जाऊंगा அப்படிங்கறத எழுதணும். லெசன் 13 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் कल अशोक कहाँ जाएगा? कल அப்படின்னா நாளை, அசோக் கஹா எங்கே, ஜாயேகா செல்வான். நாளை அசோக் எங்கே செல்வான். கல் அசோக் சென்னை ஜாயேகா. கல் நாளை அசோக் சென்னை ஜாயேகா செல்வான். கொஸ்டின் பாத்தீங்கன்னா கல் அசோக் கஹா ஜாயேகா. ஆன்சர் கல் அசோக் சென்னை ஜாயேகா. கஹாக்கு பதில் சென்னை அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்ணோம். செகண்ட் கொஸ்டின் गाड़ी कितने बजे छूटती है?
காடி அப்படின்னா வண்டி, கித்னேன்னா எத்தனை, கித்னே பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு, சூத்தி ஹே அப்படின்னா கிளம்புகிறது. காடி சாடே சே பஜே சூத்தி ஹே. காடி அப்படின்னா வண்டி, சாடே சே பஜே அப்படின்னா 6:30 மணிக்கு, சூத்தி ஹே அப்படின்னா கிளம்புகிறது. क्वेश्चन வந்து गाड़ी कितने बजे छूटती है आंसर गाड़ी 6:30 बजे छूटती है सो क्वेश्चनல இருக்க கித்தனைக்கு பதில் 6:30 அப்படின்னு ஆன்சர்ல எழுதணும். थर्ड क्वेश्चन अशोक कब चेन्नई से वापस आएगा. अशोक कब அப்படின்னா when எப்பொழுது, சென்னை से அப்படின்னா சென்னையிலிருந்து, வாபஸ் அப்படின்னா திரும்புறது, வாபஸ் ஆயேகா அப்படின்னா திரும்பி வருவான். அசோக் எப்பொழுது சென்னையிலிருந்து திரும்பி வருவான். அசோக் புத்வார் சபேரே சென்னை சே வாபஸ் ஆயேகா. புத்வார் அப்படின்னா புதன்கிழமை, சபேரேனா மார்னிங் காலையில், புத்வார் சபேரே அப்படின்னா புதன்கிழமை காலையில். அசோக் புத்வார் சபேரே புதன்கிழமை காலையில் சென்னை சே சென்னையிலிருந்து வாபஸ் ஆயேகா திரும்பி வருவான். अशोक कब चेन्नई से वापस आएगा அப்படிங்கிற क्वेश्चन அசோக் புத்வார் சபேரே சென்னை से वापस आएगा அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதுல क्वेश्चनல இருக்க கப்புக்கு பதில் புத்வார் சபேரே அப்படின்னு ஆன்சர்ல எழுதணும். लेसन 14 फर्स्ट क्वेश्चन यह गाड़ी कहाँ जाएगी. यह அப்படின்னா இந்த, காடி அப்படின்னா வண்டி, கஹா அப்படின்னா வேர் எங்கே, ஜாயேகி அப்படின்னா செல்லும் போகும், இந்த வண்டி எங்கே போகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் यह गाड़ी மதுரை जाएगी. यह அப்படின்னா இந்த, காடி அப்படின்னா வண்டி, மதுரை जाएगी போகும், இந்த வண்டி மதுரை போகும். यह गाड़ी कहाँ जाएगी அப்படிங்கிறது क्वेश्चन, यह गाड़ी மதுரை जाएगी அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ क्वेश्चनல இருக்க கஹாக்கு பதில் ஆன்சர்ல மதுரை அப்படின்னு எழுதணும். செகண்ட் क्वेश्चन यह गाड़ी कब छूटेगी. यह அப்படின்னா இந்த, காடி அப்படின்னா வண்டி, கப் அப்படின்னா வென் எப்பொழுது, சூட்டேகி அப்படின்னா கிளம்பும், இந்த வண்டி எப்பொழுது கிளம்பும். यह गाड़ी रात को 8 बजे छूटेगी. यह அப்படின்னா இந்த, காடி அப்படின்னா வண்டி, ராத் கோ அப்படின்னா இரவு, 8 பஜே 8 அப்படின்னா 8, 8 பஜே அப்படின்னா 8 மணிக்கு, ராத் கோ 8 பஜே அப்படின்னா இரவு 8 மணிக்கு, சூட்டேகி கிளம்பும், இந்த வண்டி இரவு 8 மணிக்கு கிளம்பும். यह गाड़ी कब छूटेगी அப்படிங்கிற क्वेश्चन यह गाड़ी रात को 8 बजे छूटेगी அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ क्वेश्चनல இருக்க கப்புக்கு பதில் रात को 8 बजे அப்படின்னு ஆன்சர்ல எழுதணும். थर्ड क्वेश्चन கொடைக்கானல் में हम क्या देखेंगे. கொடைக்கானல் में கொடைக்கானலில் हम நாம் क्या என்ன देखेंगे காண்போம், கொடைக்கானலில் நாம் என்ன காண்போம். ஆன்சர் கொடைக்கானல் மே கொடைக்கானலில் ஹம் நாம் வேத்ஷாலா, வேத்ஷாலா அப்படின்னா அப்சர்வேட்டரி வானாய்வகம், தேக்கேங்கே காண்போம், கொடைக்கானலில் நாம் வானாய்வகம் காண்போம். கொடைக்கானல் மே ஹம் கியா தேக்கேங்கே அப்படிங்கிறது क्वेश्चन, கொடைக்கானல் மே ஹம் வேத்ஷாலா தேக்கேங்கே அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ क्वेश्चनல இருக்க கியாக்கு பதில் ஆன்சர்ல வேத்ஷாலா அப்படிங்கிறத எழுதணும். लेसन 15 फर्स्ट क्वेश्चन इस घर में कितने कमरे हैं. இஸ் அப்படின்னா இந்த, கர் அப்படின்னா வீடு, இஸ் கர் மே அப்படின்னா இந்த வீட்டில், கித்னே எத்தனை, கமரே அப்படின்னா ரூம்ஸ், ஹே அப்படின்னா இருக்கின்றன, இந்த வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்கின்றன. ரூம்ஸ் அப்படின்னா அறைகள், கமரே ரூம்ஸ் அறைகள், இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன. இஸ் கர் மே இந்த வீட்டில், சே 6 6, கமரே ரூம்ஸ் அறைகள், ஹே இருக்கின்றன. இஸ் கர் மே சே கமரே ஹே இந்த வீட்டில் 6 அறைகள் இருக்கின்றன. இஸ் கர் மே கித்னே கமரே ஹே அப்படிங்கிறது क्वेश्चन, இஸ் கர் மே சே கமரே ஹே அப்படிங்கிறது ஆன்சர். क्वेश्चनல இருக்க கித்னேக்கு பதில் சே அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்ணணும். செகண்ட் क्वेश्चन आपके घर के पीछे क्या है. आपकेனா உங்களுடைய, கர் அப்படின்னா வீடு, பீச்சே அப்படின்னா பேக் சைடு, கர்கே பீச்சே அப்படின்னா வீட்டுக்கு பேக் சைடு, கியா ஹே கியானா என்ன, ஹே இருக்கிறது. ஆப்கே கர்கே பீச்சே கியா ஹே உங்களுடைய வீட்டிற்கு பேக் சைடு பின்னால் என்ன இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஏக் சுந்தர் பகீச்சா, ஏக் அப்படின்னா ஒரு,
சுந்தர் அழகான, பகீச்சா அப்படின்னா கார்டன் தோட்டம். ஏக் சுந்தர் பகீச்சா அப்படின்னா ஒரு அழகான தோட்டம். ஹமாரே கர் கே பீச்சே, ஹமாரே அப்படின்னா எங்களுடைய, கர் கே பீச்சே அப்படின்னா வீட்டிற்கு பின்னால், ஏக் சுந்தர் பகீச்சா ஒரு அழகான தோட்டம் ஹே இருக்கிறது. हमारे घर के पीछे एक सुंदर बगीचा है. எங்களுடைய வீட்டிற்கு பின்னால் ஒரு அழகான தோட்டம் இருக்கிறது. आपके घर के पीछे क्या हैங்கிறது கொஸ்டின். ஆன்சர் பாத்தீங்கன்னா हमारे घर के पीछे एक सुंदर बगीचा है. இதுல आपकेக்கு பதில் हमारेன்னு எழுதணும். ஏன்னா கொஸ்டின்ல உங்களுடைய அப்படின்னு கேட்கும்போது ஆன்சர்ல எங்களுடைய அப்படின்னு நம்ம எழுதணும். அப்புறம் கொஸ்டின்ல இருக்க கியாக்கு பதில் ஆன்சர் ஏக் சுந்தர் பகீச்சா அப்படிங்கறத எழுதணும். थर्ड क्वेश्चन, मोहन तुमको कौन हिंदी सिखाता है அப்படின்னா மோகன் தும்கோ உனக்கு, கோன் யாரு, ஹிந்தி சிக்காத்தா ஹே அப்படின்னா கற்றுத் தருகிறார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. மோகன் உனக்கு யாரு ஹிந்தி கற்றுத் தருகிறார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. முஜே மாஸ்டர் ராஜன், முஜே அப்படின்னா எனக்கு, மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தா ஹே ஹிந்தி கற்றுத் தருகிறார். क्वेश्चन பாத்தீங்கன்னா மோகன் तुमको कौन हिंदी सिखाता है, ஆன்சர் मुझे मास्टर राजन हिंदी सिखाता है. ஸோ ஆன்சர்ல நீங்க அந்த மோகன்கிறத எழுத வேண்டாம். அதுக்கப்புறம் தும்கோ கோன் அப்படிங்கிறதுக்கு பதில் உனக்கு யார் அப்படிங்கிறதுக்கு பதில் முஜே மாஸ்டர் ராஜன் எனக்கு மாஸ்டர் ராஜன் அப்படிங்கறத எழுதுனா போதும். लेसन 16 फर्स्ट क्वेश्चन, राम रोज सवेरे कितने बजे उठता है. ராம் ரோஸ் அப்படின்னா எவ்ரிடே தினமும், சபேரே அப்படின்னா மார்னிங் காலையில், கித்னே எத்தனை, கித்னே பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு, உட்தா ஹே அப்படின்னா எழுகிறான். ராம் ரோஸ் சபேரே கித்னே பஜே உட்தா ஹே, ராம் தினமும் காலை எத்தனை மணிக்கு எழுகிறான் அப்படின்னு கேக்குறாங்க. राम रोज सवेरे 6 बजे उठता है. ராம் ரோஸ் சபேரே அப்படின்னா தினமும் காலை 6 பஜே 6 மணிக்கு உட்தா ஹே எழுகிறான். ராம் தினமும் காலை 6 மணிக்கு எழுகிறான். क्वेश्चन பாத்தீங்கன்னா ராம் ரோஸ் சபேரே கித்னே பஜே உட்தா ஹே, ஆன்சர் ராம் ரோஸ் சபேரே 6 பஜே உட்தா ஹே. சோ क्वेश्चनல இருக்க கித்னேக்கு பதில் ஆன்சர்ல 6 அப்படின்னு எழுதினா போதும். सेकंड क्वेश्चन, राम कितने बजे घर वापस आता है. ராம் கித்தனை பஜே அப்படின்னு எத்தனை மணிக்கு, கர் வீட்டுக்கு, வாபஸ் திரும்ப, ஆத்தா ஹே வருகிறான். ராம் கித்தனை பஜே கர் வாபஸ் ஆத்தா ஹே அப்படின்னா ராம் எத்தனை மணிக்கு வீட்டிற்கு திரும்ப வருகிறான் அப்படின்னு கேக்குறாங்க. 5 बजे 5 மணிக்கு, ராம் 5 बजे घर वापस आता है. ராம் 5 बजे 5 மணிக்கு घर வீட்டுக்கு, வாபஸ் ஆத்தா ஹே திரும்ப வருகிறான். क्वेश्चन பாத்தீங்கன்னா ராம் கித்தனை பஜே घर वापस आता है, ஆன்சர் ராம் 5 बजे घर वापस आता है. क्वेश्चनல இருக்க கித்தனைக்கு பதில் ஆன்சர்ல 5ன்னு எழுதுனா போதும். थर्ड क्वेश्चन, राम कैसा लड़का है. ராம் கைசா அப்படின்னா ஹவ் எப்படி, லடுக்கா பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு கேக்குறாங்க. ராம் எப்படிப்பட்ட பையன். ராம் அச்சா லடுக்கா ஹே, ராம் அச்சா அப்படின்னா நல்ல, லடுக்கா பையன், ராம் நல்ல பையன். ராம் கைசா லடுக்கா ஹே அப்படிங்கிற கொஸ்டின், ராம் அச்சா லடுக்கா ஹே அப்படிங்கிறது ஆன்சர். கைசா அப்படிங்கிறது கொஸ்டின்ல இருக்கும், அதுக்கு பதில் அச்சா லடுக்கா அப்படின்னு ஆன்சர்ல எழுதணும். लेसन 17 फर्स्ट क्वेश्चन, கல் कौन-सा दिन था. கல் அப்படின்னா இங்க வந்து நேற்று அப்படின்னு அர்த்தம். कौन-सा दिन அப்படின்னா என்ன நாள். கல் कौन-सा दिन था அப்படின்னா நேற்று என்ன நாள். கல் இத்வார் தா, இத்வார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, கல் அப்படின்னா நேற்று, கல் இத்வார் தா அப்படின்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை. கல் कौन-सा दिन था அப்படிங்கிற கொஸ்டின், கல் இத்வார் தா அப்படிங்கிற வந்து ஆன்சர். क्वेश्चनல இருக்க कौन-सा दिनக்கு பதில் ஆன்சர்ல இத்வார் அப்படிங்கறத எழுதணும். செகண்ட் क्वेश्चन, दोस्त के घर में क्या था. दोस्त அப்படின்னா ஃப்ரெண்ட், घर அப்படின்னா வீடு, दोस्त के घर அப்படின்னா ஃப்ரெண்டினுடைய வீடு. दोस्त के घर में ஃப்ரெண்டினுடைய வீட்டில், क्या என்ன, தா இருந்தது, நண்பனுடைய வீட்டில் என்ன இருந்தது. ஷாதி, ஷாதி அப்படின்னா மேரேஜ் திருமணம். दोस्त के घर में ஃப்ரெண்டினுடைய வீட்டில் ஷாதி தி மேரேஜ் நடந்தது.
दोस्त के घर में क्या था அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா दोस्त के घर में शादी थी. கொஸ்டின்ல இருக்க क्या தாக்கு பதில் ஆன்சர்ல शादी थी அப்படிங்கிறத எழுதணும். தேர்ட் கொஸ்டின் ஹிந்தி நாடக் கைசா தா? ஹிந்தி நாடக் அப்படின்னா ஹிந்தி நாடகம், கைசானா எப்படி, தா இருந்தது. ஹிந்தி நாடகம் எப்படி இருந்தது? ஆன்சர் ஹிந்தி நாடக் பஹுத் அச்சா தா. பஹுத் அச்சானா மிகவும் நன்றாக அப்படின்னு அர்த்தம். ஹிந்தி நாடக் ஹிந்தி நாடகம் பஹுத் அச்சா மிகவும் நன்றாக, தா இருந்தது. ஹிந்தி நாடகம் மிகவும் நன்றாக இருந்தது. ஹிந்தி நாடக் கைசா தா அப்படிங்கிற கொஸ்டின் ஹிந்தி நாடக் பஹுத் அச்சா தா அப்படிங்கிறது ஆன்சர். கொஸ்டின்ல இருக்க கைசாக்கு பதில் பஹுத் அச்சா அப்படிங்கிறத எழுதணும் ஆன்சர்ல. लेसन 18 फर्स्ट क्वेश्चन सुरेश आज कहाँ से आया? சுரேஷ் ஆஜ் அப்படின்னா இன்று, கஹா அப்படின்னா எங்கே, கஹா சே அப்படின்னா எங்கிருந்து, ஆயா அப்படின்னா வந்தான். சுரேஷ் இன்று எங்கிருந்து வந்தான்? ஆன்சர் சுரேஷ் ஆஜ் இன்று பெங்களூரு சே பெங்களூரிலிருந்து வந்தான். ஆயா அப்படின்னா வந்தான். சுரேஷ் இன்று பெங்களூருவிலிருந்து வந்தான். கொஸ்டின் பாத்தீங்கன்னா सुरेश आज कहाँ से आया? आंसर सुरेश आज बंगलुरु से आया. क्वेश्चनல இருக்க கஹாக்கு பதில் ஆன்சர்ல பெங்களூரு அப்படின்னு எழுதணும். செகண்ட் கொஸ்டின் அங்கூர் கைசா தா? அங்கூர் அப்படின்னா கிரேப்ஸ் திராட்சை. கைசா அப்படின்னா எப்படி, தா அப்படின்னா இருந்தது. திராட்சை எப்படி இருந்தது? அங்கூர் பஹுத் படியா தா. பஹுத் அப்படின்னா மிகவும், படியா அப்படின்னா எக்ஸலண்ட் அருமை, மிகவும் அருமையாக இருந்தது. அங்கூர் கிரேப்ஸ் பஹுத் படியா எக்ஸலண்டா மிகவும் அருமையாக, தா இருந்தது. அங்கூர் கைசா தா அப்படிங்கிற கொஸ்டின் அங்கூர் பஹுத் படியா தாங்கிறத ஆன்சர். கைசாக்கு பதில் பஹுத் படியானுங்கிறத எழுதணும். தேர்ட் கொஸ்டின் சந்த்ரா கைசா தா? சந்த்ரா அப்படின்னா ஆரஞ்சு, கைசா அப்படின்னா எப்படி, தா அப்படின்னா இருந்தது. ஆரஞ்சு எப்படி இருந்தது? சந்த்ரா பஹுத் அச்சா தா. பஹுத் அச்சா அப்படின்னா மிகவும் நன்றாக. சந்த்ரா ஆரஞ்சு பஹுத் அச்சா மிகவும் நன்றாக, தா இருந்தது. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சந்த்ரா கைசா தா? ஆன்சர் சந்த்ரா பஹுத் அச்சா தா. கொஸ்டின்ல இருக்க கைசாக்கு பதில் ஆன்சர்ல பஹுத் அச்சா அப்படிங்கிறத எழுதணும். लेसन 19 फर्स्ट क्वेश्चन यह खत किसने लिखा? யஹ் அப்படின்னா இந்த, கத் அப்படின்னா லெட்டர் கடிதம், கிஸ்னே அப்படின்னா யாரு, லிக்கா எழுதினார் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கடிதத்தை யாரு எழுதினார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் யஹ் கத் ஹம்னே லிக்கா. யஹ் அப்படின்னா இந்த, கத் அப்படின்னா லெட்டர் கடிதம், ஹம்னே அப்படின்னா நாங்கள், லிக்கா அப்படின்னா எழுதினோம். இந்த கடிதத்தை நாங்கள் எழுதினோம். क्वेश्चन பாத்தீங்கன்னா யக்கத் கிஸ்னே லிக்கா? ஆன்சர் யக்கத் ஹம்னே லிக்கா. क्वेश्चनல இருக்க கிஸ்னேக்கு பதில் ஆன்சர்ல ஹம்னே அப்படிங்கறத எழுதணும். செகண்ட் क्वेश्चन तुमने यह कमीज कब खरीदी? तुमने அப்படின்னா நீ, யஹ் அப்படின்னா இந்த, கமீஸ் சட்டை, கப் எப்பொழுது, கரீதி வாங்கினாய். நீ இந்த சட்டை எப்பொழுது வாங்கினாய்? ஆன்சர் மேனே யஹ் கமீஸ் கல் கரீதி. மேனே அப்படின்னா நான், யஹ் இந்த, கமீஸ் சட்டை, கல் நேற்று, கரீதி வாங்கினேன். நான் இந்த சட்டை நேற்று வாங்கினேன். தும்னே யஹ் கமீஸ் கப் கரீதி அப்படிங்கிற கொஸ்டின், மேனே யஹ் கமீஸ் கல் கரீதிங்கிறது ஆன்சர். ஸோ இதுல கொஸ்டின்ல இருக்க தும்னே நீ அப்படிங்கிற பதில் ஆன்சர்ல மேனே நான் அப்படின்னு எழுதணும். கொஸ்டின்ல இருக்க கப்புக்கு பதில் ஆன்சர்ல கல் நேற்று அப்படிங்கிறத எழுதணும். தேர்ட் கொஸ்டின் தும்னே மேரே கப்படே கஹா ரக்கே? தும்னே அப்படின்னா நீ, மேரே அப்படின்னா என்னுடைய, கப்படே அப்படின்னா கிளாத் துணி, கஹா எங்கே, ரக்கே வைத்தாய். நீ என்னுடைய துணியை எங்கே வைத்தாய்? ஆன்சர் மேனே ஆப்கே கப்படே அல்மாரி மே ரக்கே. மேனே அப்படின்னா நான், ஆப்கே உங்களுடைய, கப்படே துணி, அல்மாரி மே அப்படின்னா அல்மாரினா ஷெல்ஃப், ஷெல்ஃப்ல, ரக்கே வைத்தேன். நான் உங்களுடைய துணியை அலமாரியில் வைத்தேன், ஷெல்ஃபில் வைத்தேன். तुमने मेरे कपड़े कहाँ रखे அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேனே ஆப்கே கப்படே அல்மாரி மே ரக்கே. ஸோ தும்னே அப்படிங்க கொஸ்டின்ல இருக்கிறது வந்து மேனே அப்படின்னு நம்ம எழுதணும் ஆன்சர்ல. கொஸ்டின்ல இருக்க மேரேக்கு பதில் ஆப்கேன்னு எழுதணும் ஆன்சர்ல. கொஸ்டின்ல இருக்க கஹாக்கு பதில் அல்மாரி மேன்னு ஆன்சர்ல எழுதணும். लेसन 20 फर्स्ट क्वेश्चन तुम कहाँ रहते हो? तुम நீ, कहाँ எங்கே, रहते हो வாழ்கிறாய். मैं नेहरू नगर में रहता हूँ. मैं நான், நேரு நகர் மேனா நேரு நகரில், रहता हूँ வாழ்கிறேன்.
தும் கஹா ரஹ்தே ஹோ அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மே நேரு நகர் மே ரஹ்தா ஹூம் அப்படிங்கிறது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். துமாரே பிதாஜி கா நாம் கியா ஹே? துமாரே அப்படின்னா உன்னுடைய, பிதாஜி தந்தை, பிதாஜி கா நாம்னா தந்தையினுடைய பெயர், கியா ஹே என்னது அப்படின்னு கேக்குறாங்க. மேரே பிதாஜி கா நாம் நாராயண் ஹே. மேரே என்னுடைய, பிதாஜி கா நாம் தந்தையின் பெயர் நாராயண். துமாரே பிதாஜி கா நாம் கியா ஹே அப்படிங்கிறது கொஸ்டின். மேரே பிதாஜி கா நாம் நாராயண் ஹேங்கிறது ஆன்சர். ஸோ துமாரே உன்னுடையன்னு கேட்டனால கொஸ்டின்ல நம்ம ஆன்சர்ல மேரே என்னுடையன்னு எழுதணும். கொஸ்டின்ல இருக்க கியாக்கு பதில் நாராயண் அப்படின்னு எழுதணும் ஆன்சர்ல. थर्ड क्वेश्चन. तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं? तुम्हारे உன்னுடைய, பிதாஜி தந்தை, கஹா எங்கே, காம் அப்படின்னா வேலை, காம் கர்த்தே ஹே அப்படின்னா வேலை செய்கிறார். உன்னுடைய தந்தை எங்கே வேலை செய்கிறார்? மேரே பிதாஜி டாக் கர் மே காம் கர்த்தே ஹே. மேரே அப்படின்னா என்னுடைய, பிதாஜி அப்படின்னா தந்தை, டாக்குகர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ். டாக்கர் மே அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல காம் கர்த்தே ஹே வேலை செய்கிறார். என்னுடைய தந்தை போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, துமாரே பிதாஜி கஹா காம் கர்த்தே ஹே? ஆன்சர் வந்து மேரே பிதாஜி டாக்கர் மே காம் கர்த்தே ஹே. இதுல கொஸ்டின்ல துமாரே உன்னுடையன்னு கேட்டனால ஆன்சர்ல நம்ம மேரே என்னுடையன்னு எழுதணும். அப்புறம் கஹாக்கு பதில் டாக்குகர் மே அப்படிங்கிறத வந்து எழுதணும். இப்ப நம்ம மொத்தம் இந்த 20 லெசன்ஸ்லயும் 60 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தோம். பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 1ல மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் குடுத்து அதுல எனி 5 எழுத சொல்லுவாங்க. ஒவ்வொன்னுக்கும் 2, 2 மார்க்ஸ். டோட்டலா வந்து 10 மார்க்ஸ் ரோமன் நம்பர் 1க்கு. ஸோ இந்த 60 கொஸ்டின்ஸ்ல ஏதாவது 55 கொஸ்டின்ஸ் தரோவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 5 கொஸ்டின்ஸ் ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். அந்த 10 மார்க்ஸ் ஃபுல்லா எடுத்துறலாம். தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம மீதி இருக்க ரோமன் லெட்டர்ஸ கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.